யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 15 பெண்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன், யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா மற்றும் ஏனைய சபைகளில் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். கோசலை மதன் அவர்களினாலே பொன்னாடி மாலை அளிக்கப்பட்டு யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தினால் அந்த கௌரவம் வழங்கியிருக்கப்படுகிறது. கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண சபை பிரதம செயலாளர் அவர்களே மற்றும் இங்கு மேடையிலே வீற்றிருக்கின்ற பெண்மணிகளே, இன்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு தமக்கான வெற்றியை பதிவு செய்து பெண்களுக்கான ஒரு அரசியலிலே ஒரு களம் பதித்து இங்கு கௌரவத்திற்காக இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி பெற்ற வீராங்கனைகளே மற்றும் அவ்வாறே இன்று அரசியலிலே தம்மை தடம் பதித்து இங்கே அரசியல் பிரமுகர்களாக, அரசியல் ஆர்வலர்களாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெண் உறுப்பினர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்று இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தியதாகவும் இன்று தேசிய மட்டத்திலே செயற்படுகின்ற ஒரு நிறுவனமாக தன்னை கால் பதித்துக் கொண்டிருக்கிறது யாழ் சமூக செயற்பாட்டு மையம். இது இந்த வருடம் தனது 25வது வருடத்தை மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்து தனது பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே குறிப்பாக நாங்கள் பெண்கள் சிறுவர்களை மையப்படுத்தி எமது செயற்திட்டங்களை நாங்கள் பல்வேறு வகைகளிலே செயற்படுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் வன்முறைகளுக்கு குரல் கொடுக்கின்ற அதே வேளை அவர்களது பாதுகாப்பு, அதற்கு மேலாக அவர்களது சாதனைகள், அந்த சாதனைகள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுடைய வெற்றிகள் உறுதிப்படுத்தப்பட்டு மற்றவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி அவர்களது களம், அவர்கள் செல்லுகின்ற பாதை சிறப்படுத்த வேண்டும் என்பதிலே எமது நிறுவனத்திற்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இங்கே சாதனை படைத்து வருகின்ற பெண்களை நாங்கள் கௌரவப்படுத்தி வருகின்றோம். உண்மையிலே நாங்கள் 2003, 4, 5 காலப்பகுதிகளிலே இங்கே பாலியலை சமத்துவம் மற்றும் பெண்களுக்கான உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் இங்கே வடக்கிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நாங்கள் செயற்பாடுகளை ஆரம்பித்த வேளைகளிலே பெண்களுக்கான உரிமைகள், அதற்கு மேலாக அவர்களது குரல்கள், அதாவது வாய்ஸ் ஆஃப் உமன் என்றது, அந்த அவர்களுக்கான குரல்கள் அவர்களிடம் இருந்தே வெளிப்படுத்தப்பட வேண்டும், அவைகள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆரம்ப காலத்திலே இருந்து எமது நிறுவனம் பல்வேறு பயிற்சிகள், கலந்துரையாடல்கள் கூடாக நாங்கள் வலுச்சேற்று வந்திருக்கின்றோம். நாங்கள் 2003, 4, 5 காலப்பகுதிகளிலே நாங்கள் இடம்பெயர்ந்தோர் முகாம்களிலே, அதை நிர்வகிக்கின்ற குழுக்களிலே பெண்களுடைய அங்கத்துவம் இருக்க வேண்டும் என்று ஒரு இறுக்கமான ஒரு கோட்பாட்டை முன்வைத்து அவர்களையும் அங்கே உள்வைத்து அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் அங்கே தீர்க்கப்பட வேண்டும் என்று பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே அவர்களை நாங்கள் அந்த இடத்திலே வலுப்பேற்றி அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்த வேளையிலே அன்று அவர்கள் மத்தியிலே குரல் கொடுத்த ஒரு விடயம்தான், நீங்களும் அரசியலில் பங்கெடுக்க வேண்டும். பெண்களுக்கான அரசியல் ஒரு தவிர்க்க முடியாதது ஒன்று. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சனைகளை தமக்கு தேவையான விடயங்களை அவர்களாகவே பெற்றுக் கொடுத்து, அவர்களாகவே பெற்று தமக்கான ஒரு வாய்ப்பை, அதே நேரம் எமது நாட்டுக்கான, தேசியத்துக்கான ஒரு வெற்றியை அவர்களாகவே பெற்றுக் கொடுக்க வேண்டும். அன்று நாங்கள் அந்த குரலை கொடுத்தோம். அன்று நாங்கள் அதற்கான அத்திவாரத்தை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருந்தோம். அங்கே நாங்கள் பல பெண்களை நாங்கள் அடையாளம் காட்டினோம். உங்களுக்கான அரசியல் வாய்ப்பு இருக்கின்றது, நீங்கள் முன்வாருங்கள் என்று. ஆனால் அது ஒரு பலத்த
அடுத்த சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. ஏனென்றால் இன்றும் இங்கே கட்சி அரசியல், அந்த கட்சி அரசியலை கட்டுப்படுத்துகின்ற ஆணாதிக்கம் அல்லது ஆணாதிக்க சிந்தனை அல்லது பெண்களை சமத்துவமாக நினைக்க முடியாத கட்சி தலைமைகள் அந்த விடயத்திலே பலத்த பின்னடைவை எமக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு ஒரு காலத்தின் தேவையாக அரசாங்கத்தின் ஒரு சட்ட வாக்கத்திலே 25% கோட்டா என்ற ஒரு விடயத்தை 2018-19களிலே கொண்டு வரப்படுகின்ற பட்சத்திலே அது ஒரு செயற்பாடாக முன்வைப்பதற்கோ அல்லது அதை கட்சி தலைமைகள் தவிர்க்க முடியாத ஒன்றாக அதை தாங்கி பிடிப்பதற்கோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளான வகையிலே பெண்களது அரசியல் பங்கு என்பது ஒரு ஸ்திரமாக தனது முதல் படியை வைத்திருக்கின்றது. என்றாலும் கூட இன்றும் ஒரு கவலையான விடயம் அல்லது இன்னும் ஒரு மனத்தை சற்று தாக்குகின்ற விடயமாக இருக்கிறது. இன்றும் அந்த 25% கோட்டாவே நம்பி பெண்களது அரசியல் செல்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இங்கே பழமையாக நாங்கள் சொல்வோம், இங்கே எங்களுடைய செயலாளர் கோசலை மதன் அவர்கள் சொல்வார்கள், இங்கே 53% எங்களுடைய மக்கள் சனத்தொகையிலே பெண்களாக இருந்தும் கூட பாராளுமன்றம், மாகாண சபை, உள்ளூராட்சிகளிலே இன்று பெண்கள் கெஞ்சி கேட்டு தமக்கான இடத்தை ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு நிர்பந்தமான நிலை இருக்கின்றது. இது பெண்களாகவே தான் மாற்ற வேண்டும். பெண் அரசியலிலே அந்த வரி விதிப்பிலே பெரிய அளவு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலைன்னு சொன்னால், அவர்கள் சிங்கப்பூரை பொறுத்தவரையில் அவர்கள் கொடுக்கிற வரி அவர்களுக்கு அவர்களுடைய நல்வாழ்வுக்கான செயல் திட்டங்களாக, நல்வாழ்வுக்காக அவர்களை வளப்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கின்றது. இன்று நாங்கள் எம்மை ஒடுக்கி வருத்தி வழங்குகின்ற வரி நாங்கள் பெற்ற கடனை அடைப்பதற்கு அது முயற்சி செய்கின்றது. அந்த கடனை பெற்றவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த கடன் ஏதாவது எமக்கு சிவரிச்சுதா? இல்லை. உண்மையிலே அது ஏராளமான முன்னைய அரசியல்வாதிகள் அதை சரியான முறையிலே அந்த பணங்களையோ திட்டங்களையோ செயற்படுத்தாமல் அங்கே அவர்கள் விட்ட தவறுகளுக்காக நாங்கள் இந்த வரி சுமையை நாங்கள் கட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே தான் இந்த வரி என்றது எங்களுக்கு ஒரு சுமையாக காணப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்களிலே தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் அல்லது எங்களுடைய பொருளாதார நிலை இருக்கிறது. இவை மாற்றம் பெற வேண்டும். இன்று பாராளுமன்றத்திலே ஒரு 19 பேருக்கு அளவிலே இன்று பெண் பிரதிநிதித்துவம் இருக்கின்றது. இது குறையாத வண்ணம் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும்? அடுத்த வருடம் அங்கே ஒரு 25 பேரை கொண்டு செல்வதற்கு பெண்களாகிய நீங்கள் எவ்வாறான விடயங்களை நீங்கள் செயற்படுத்த போகிறீர்கள்? இங்கே கட்சிகள் என்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. நாங்கள் எங்கு போட்டியிட்டாலும் ஒரு கட்சி கூடாகத்தான் போட்டியிட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்க வேணும், ஏன் நீங்கள் அரசியலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்றீர்கள்? பெண்களுக்கான பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனை என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக அரசியல் கடந்து, அரசியல் கட்சிகள் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, எல்லை கடந்ததாக ஒரு சாதனையாக நோக்கி இது செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் எவ்வாறாக உங்களை தயார்படுத்த போகின்றீர்கள்? அது உங்கள் முன்னே இருக்கின்ற ஒரு சவாலும், உங்கள் முன்னே வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. கட்சி அரசியல், உங்களுடைய கட்சி தலைமைகள், உங்கள் கட்சிக்கான கோட்பாடுகள், அவைகள் தவிர்க்க முடியாதது சரி. அதுக்கு அப்பாலே நீங்கள் ஒரு விடயம் பெண்களுக்கானதாகவோ அல்லது பெண்களுடைய சமத்துவத்துக்கானதாகவோ அல்லது பெண்களுடைய ஆளுமை, பெண்களுடைய நல்வாழ்வை சிறம்பட வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு திட்டம் அல்லது அவர்களுக்கு சவால் மிகுந்த விடயங்கள் வரும் பொழுது எவ்வாறு சகல பெண்களும் அரசியலுக்கு அப்பாலே ஒன்றிணைந்து அந்த விடயத்தை நீங்கள் கேள்விக்குட்படுத்த போகின்றீர்கள், அந்த விடயத்தை நீங்கள் வலுப்படுத்த போகின்றீர்கள் என்பது ஒரு காலத்தின் தேவையாகவும் அதற்கு அப்பாலே இன்று மக்களாக உங்களை எதிர்பார்க்கின்ற விடயமாகவும் இருக்கும். ஒரு விடயத்தை நீங்கள் பொதுவாக ஒரு அரசியல் என்ற அடிப்படையிலே நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்று வாக்களிப்பு வீதம் மிகவும் குறைந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் வடக்கை நோக்கினால் மிக 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 குறைந்திருக்கின்றது. இது மக்கள் இன்று அரசியலிலே தமக்கான சிந்தனை, தமக்கான எண்ணப்பாங்கு, தமது எதிர்பார்ப்புகளை அப்படியே குறைத்து கொண்டு செல்கின்றார்கள். இது மிக ஆபத்தான ஒரு விடயம். ஆகவே தமிழ் அரசியல்
பிரமுகர்களாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவது, இன்று நாங்கள் அதை நான் நினைக்கிறேன் எங்களோட பூசணி மதன் அவர்கள் அதை உறுதிப்படுத்துவார் நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு வாக்களித்த வீதங்களிலும் குறைந்தளவு வீதம்தான் பெண்கள் சென்று வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே தான் நாங்கள் 53% என்று கத்தினாலும் கூட அங்கே பங்களித்துவத்திற்கான வாய்ப்பு வருவதில்லை என்பது ஏனென்று சொன்னால் பெண்கள் தாங்கள் சென்று வாக்களிக்கிறதே ஒரு குறைந்த விடயமாக பார்த்து கொள்கின்றார்கள். ஆகவே இவைகளும் மாற்றப்பட வேண்டும். சமூக மட்டங்களிலே உங்களுடைய சேவைகள், உங்களுடைய பிரசன்னங்கள், உங்களுடைய கருத்து பரிமாற்றங்கள், மற்றவர்களை நீங்கள் உங்கள் வசம் வசியப்படுத்துதல், ஏற்றுக்கொள்ள வைத்தல், உங்களுடைய கருத்துக்களை பரப்புதல் என்பதில் கூடாக ஒன்று பெண்களுக்காக அவர்கள் சென்று வாக்களிப்பது, இரண்டாவது எங்களுடைய வாக்களிப்பு வீதம் ஒரு 75-80% வரை சென்றால்தான் உண்மையான ஜனநாயக மரபின்படி ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஒருவரை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே இன்று நீங்கள் வெற்றி பெற்று புலகாங்கிதம் கொள்ளும் அதே வேளையிலே, உங்களை நாங்கள் கௌரவிக்கின்ற அதே வேளையிலே, உங்கள் முன் இன்னும் சில இவ்வாறான பல விடயங்கள் உங்கள் முன் இன்னும் சவாலாக, இன்னும் அதை நீங்கள் தாண்ட வேண்டும், இன்னும் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வந்த பாதை, வரப்போகின்ற பாதை ஸ்திரப்படுத்த வேண்டும். அது நெடுகளும் நாங்கள் அரசாங்கத்தையோ இல்லை வேறு ஆட்களை வச்சு கூட்டா முறையிலே வருவது என்பது கூட்டாவை தூக்கி எறியுங்கள். அதை தாண்டி நீங்கள் அதை சாதகப்படுத்துங்கள். அதுக்கு பின்னாலே உங்களுடைய அரசியல் தலைமைகளோடு பேரம் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான வாக்கு வங்கிகளை, பெண் வாக்கு வங்கிகளை சேருங்கள். இது ஒவ்வொன்றும் உங்களை வளப்படுத்த அது வாய்ப்பை தரும். அந்த நேரம் உங்களுக்கு இந்த அரசியலிலே உங்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக இங்கே அது சம்பந்தமான பல்வேறு வகையான பயிற்சி தேவைகள், உங்களுக்கான திறனபிவிருத்தி தேவைகள், அவற்றை செய்வதற்கு நமது நிறுவனம் தயாரான நிலையில் இருக்கின்றது. நாங்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் அதிலே சந்திப்போம். அந்த இடத்திலே நீங்கள் தொடர்ந்து எங்களுடன் பயணிக்கலாம். நாங்கள் அதை ஆரம்பத்திலே சொன்னது போன்று வெறுமனே நாங்கள் கௌரவத்தோடு நாங்கள் விலகிச் செல்ல விரும்பவில்லை. இதை ஒரு ஸ்திரப்படுத்திய பாதையாக உங்களுடன் இணைந்து நாங்களும் பயணிக்க விரும்புகின்றோம். நீங்களும் எங்களுடன் இணைந்து பயணிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் 2018 அன்று வெற்றி பெற்றவர்களை அன்று கௌரவித்த வேளையிலே இன்று ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே இன்று போட்டியிட்டு வெற்றி பெற்று தமக்கான ஒரு ஆளுமையுடன், பெண் ஆளுமையுடன் இங்கே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் கௌரவத்துடன் நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறி தொடர்ந்து நாங்கள் வெற்றியோடு பயணிக்க ஒன்றிணைந்த செயற்திட்டம் அவசியம். நன்றி, வணக்கம். இன்று எமக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கௌரவிப்பு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெசாக் நிறுவனத்தினுடைய உள்ளங்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை ஒரு வெற்றி பாதையாக பார்க்கவில்லை. எங்களுடைய படிக்கலின் நாங்கள் முயற்சியில் படிக்கல்லாக ஏறிக்கொண்டு செல்கின்ற ஒரு பாதையாகத்தான் பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் எங்களுடைய அனுபவங்கள், சவால்கள், நாங்கள் சென்ற பாதைகள் கரடுமுரடானது. 2011ஆம் ஆண்டு நான் வலிகாம மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக வெற்றி பெற்றேன். அப்பொழுது பெண்கள் என்பது உள்ளூராட்சி மன்றத்திலே மிக குறைவு. ஏனைய இடங்களில் ஒரு சில பெண்கள் தான் இருந்தார்கள், சில உள்ளூராட்சி மன்றங்களில் இல்லை. ஆனால் 2018 பெரும்பாலான 25% கோட்டா கொண்ட போது பெரும்பாலான பெண்கள், ஓரளவு கணிசமான பெண்களை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே காணக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது வெற்றி பெற்று வந்தும் அவர்கள் புது முகங்களாக அங்கே முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. 2011 ஒரு சில பெண்கள் இருந்தபோது தங்களுடைய கடமைகளை, தங்களுடைய மக்களுக்கான சேவைகளை செய்ய முடியாதிருந்தது. அங்கு இருந்தவர்கள் ஏளனமாக அவர்கள் ஒரு இதுகளை தீர்மானங்களை கொண்டு போகின்ற போது ஏளனமாக பார்க்கின்றது பெண் தானே என்று இருத்தி விடுவார்கள். அதை கண் கொடுத்தோ அல்லது செவிமடுத்தோ கேட்பதில்லை. அப்போ எல்லா பெண்களும் ஒரு மனவேதனையும் மன உளைச்சலும் அடைந்தார்கள். ஆனால் 2018ஆம் ஆண்டு கணிசமான பெண்கள் வந்தபோது அவர்களும் புதுமுகங்களாக இங்கே வருகின்ற போது எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போதும், ஆனாலும் இந்த ஜெசாக் நிறுவனம் போன்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக பயிற்சிகளை எடுத்து 2 வருடங்களுக்கு பின் தங்களுடைய சேவைகளை ஆரம்பிக்க துவங்கினார்கள். அடுத்து இன்றைக்கு 2025 பெண்கள் போட்டியிட்டோம். உள்ளூராட்சி மன்றத்தில் போட்டியிட்ட போதும் பல சவால்கள் எங்களுக்கு முகம் கொடுக்கின்றன. ஒன்று சமூகத்தின் சவால்களாக இருந்தாலும்
எமது கட்சியினுடைய சவால்களும் எங்களுக்கு இங்கே முன்னுக்கு நிற்கின்றன பெண்களுக்கு. ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால் 2011 வெற்றி பெற்று 2018 நான் தோல்வியிட்ட போது உண்மையில் மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் சோர்ந்து போனேன். ஆனால் இந்த ஜெசாக் நிறுவனத்துடைய பயிற்சிக்கு நான் அழைக்கப்பட்ட போதுதான் உண்மையில் எங்களுடைய வெற்றி தோல்வி என்பது துவண்டு போகக்கூடாது. பெண்கள் வெற்றி நடை போடுகின்ற ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதை நான் இனங்கண்டு கொண்டேன். அப்பொழுது இந்த ஜெசாக் நிறுவனத்தோடு இணைந்து பல பயிற்சி பட்டறைகள் எங்களுக்காக வழங்கப்பட்டன. ஒன்று தலைமைத்துவ பயிற்சி. அந்த தலைமைத்துவ பயிற்சியும் மற்ற சமூகங்களோடு நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது, அவர்களுடைய தொடர்பாடல்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது. உண்மையில் ஒரு அரசியலில் நாங்கள் செல்லுகின்ற போது பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள், பின்பு திடீரென்று அரசியலில் வெளிவருகின்ற போது பல சவால்களையும் பல சமூக மட்டங்களிலே பல சவால்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் அதை எப்படி நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி செல்வதென்று அந்த பயிற்சிகள் ஊடாக நாங்கள் முதலில் சமூக மட்ட அமைப்புகளோடு ஒன்றிணைந்து செயல்பட்டோம். பின்பு பல பயிற்சிகள் சட்டம், அதாவது சட்ட பயிற்சி என்பது எங்களுக்கு சட்டத்தை தெரிந்து கொள்வது. நாங்கள் சட்டம் தெரிந்தால்தான் சபையில் எழுந்து கதைப்பதற்கு எங்களுடைய முயற்சியும் பேச்சாற்றலும் வரும். ஒரு விடயம் தெரியாவிட்டால் நாங்கள் எழுந்து கதைக்க முடியாது. ஆகவே நாங்கள் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அது உள்ளூராட்சி மன்றமாக இருந்தால் என்ன, மாகாண சபையாக இருந்தால் என்ன, பாராளுமன்றமாக இருந்தால் என்ன, நாங்கள் போய் அமைதியாக இருந்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு எங்களை பேச்சாற்றலுடன் நாங்கள் இருக்க வேண்டும். எமது தீர்மானங்களை நாங்கள் சரியாக சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சட்டங்களை இந்த ஜெசாக்கூடாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். பல வகையான பால்நிலை சம்பந்தமான பயிற்சிகளை பெற்றுக்கொண்டோம். அதைவிட இந்த பயிற்சிகள் பெறுகின்ற போது பெண்களுக்கான எந்தவித கட்சி வேறுபாடுமின்றி பெண்கள் ஒரு வலையமைப்பை உருவாக்கி கொண்டோம். இதில் ஒரு நல்ல விடயமாக எங்களுக்கு ஜெசாக் நிறுவனம் தொடர்ந்து பயிற்சிகள் வழங்குகின்ற போது நாங்கள் பெண்கள் எல்லோரும் ஒரு வட்ட வலையமைப்பாக எந்தவித கட்சி வேறுபாடுமின்றி நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதற்கு நான் இந்த இடத்திலே துணிந்து சொல்லுவேன், அதற்கு இந்த ஜெசாக் நிறுவனம் தான் காரணம். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு தளமும் எங்களை கூப்பிடுகின்ற போது முந்தி நாங்கள் இன்ன கட்சி அடுத்தவர்களோடு கதை கேளாத என்னென்னா கட்சி கொள்கை பாயம். ஆனால் அதையெல்லாம் உடைத்து இல்லை, பெண்கள் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும், பெண்களுக்கான உரிமைகளை நாங்கள் அரசியலில் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நாங்கள் அரசியலில் நிறைய பெண்கள் வர வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். பயிற்சி மட்டும் கற்றுக்கொண்டு போகவில்லை, நாங்கள் பலதரப்பட்ட விடயங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் கூட்டாக பல பெண்கள் இருக்கிறோம். அதைவிட பொது அமைப்பில் இருக்கின்ற பெண்களை கூப்பிட்டார்கள் எங்களோடு. அப்போ அவர்களும் எங்களோடு சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள், எங்களோடு சேர்ந்து நிற்கிறார்கள். அப்போ நாங்கள் ஒரு தளத்துக்கு செல்லுகின்ற போது அது எந்த தளமாக இருந்தாலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கட்டும், அரசு எந்த தளத்துக்கு நாங்கள் செல்கின்ற போதும் இன்றைக்கு நாங்கள் அரசியலில் இருக்கின்ற போதும் பெண்களாகத்தான் செல்லுகிறோம், அங்கே ஒரு கூட்டாகத்தான் இருக்கிறோம். நீ இந்த கட்சி நான் இந்த கட்சி என்ற வேறுபாடு எங்களுக்குள் வருவதில்லை. இப்பொழுது அப்படிப்பட்ட வளர்த்திருக்கின்றோம். நாங்கள் ஒற்றுமையோடு இருந்துதான் இதை போராட வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த 25% எங்களுக்கு கோட்டா பெறப்பட்ட போது நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். 25% வருதன்று, ஆனால் அது எங்களுக்கு எந்தவித பலனும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அந்த 25% இருக்க வேணும் என்று சொல்லி கட்சி ஆக்களை போடுகின்றார்கள், பெண்கள் வருகின்றார்கள். ஆனால் தங்களுடைய கோட்பாடுகளுக்கு சில தங்களை அனுசரித்து போகக்கூடிய தலைமைத்துவ பதவிகளை வழங்குகின்றார்கள். இதில் பெண்களுடைய முயற்சி, பெண்களுடைய சவால்களை தாண்டி இன்றைக்கு நிலைத்து நிற்கின்ற பெண்களுக்கு தலைமை பதவிகள் வழங்குவது என்பது மிக கடினம். ஆனால் உண்மையில் பெண் ஒரு தலைமைத்துவம். ஆனால் இதிலே இன்னும் ஒரு சிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. யாழ் மாவட்டத்தினுடைய எங்களுக்கு முன்னால் வீட்டிருக்கின்ற மேஜர் அம்மா அவர்களை இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் ஒரு பெண்ணாக தெரிவு செய்வது எங்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகின்றது. யாழ் மாவட்டத்துக்கே ஒரு பெருமையை தருகின்றது. இன்றைக்கு நாங்கள் நெஞ்சை நிமிர்த்து நிற்கின்றோம், எங்களுடைய பெண் ஒரு தலைமைத்துவத்தை வகிக்கின்றார் என்று. யாழ் மாவட்டத்தை, யாழ் மாநகர சபையை சொல்ல போனால் நாங்கள் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். பிரதேச சபையில் இருக்கின்ற அரசியல் பெண்கள் எல்லோரும் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம், அமைப்புகளுடைய பெண்கள். ஆகவே இப்படி மட்டுமில்லை, இன்னும் நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவத்தை முன்னேற்ற வேண்டும், அதன்படி செல்ல வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒன்று கூறும்போது சொன்னோம், எங்களுடைய பொருளாதாரம், அதாவது பெண்களுடைய பொருளாதாரம் என்பது அரசியலில் மிக முக்கியமானது. இதை நாங்கள் எப்படி ஈட்ட வேண்டும், என்ன செய்வதென்ற ஒரு ஆலோசனை வந்த போது கூட
எங்களுக்கு ஜெசாக் நிறுவனம் சுயதொழில் சம்பந்தமாக பெண்களை வலுவூட்ட சம்பந்தமான ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, பொருளாதாரத்தில் எப்படி பெண்கள் முயற்சியில் ஈடுபடுவது என்பதை ஒரு பயிற்சி பெற்றறையாக தந்தார்கள். அது மட்டுமில்லை, இந்த கொரோனா காலத்தில் கூட நாங்கள் வீட்டில் சும்மா இருக்கவில்லை, எங்களை சும்மாவும் இருக்க விடவும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு பெண்கள் தங்களுடைய எந்த துறையிலும் முயற்சியிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது கூட எங்களுக்கு சமூக வலைத்தளங்களூடாக நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் டேப் வழங்கப்பட்டு 50 பெண்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டோம். அப்படி எங்களை வழிநடத்தி இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு எங்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தி செல்கின்றது என்றால் இந்த ஜெசாக் நிறுவனத்துக்கு நாங்கள் பெண்கள் சார்பிலே நன்றியை கூறுகின்றோம். ஆனாலும் இது மட்டுமில்லை, எங்களுடைய அரசியல் பயணம் இங்கே தலைவர் சொன்ன மாதிரி 50% வர வேண்டும். 25% நாங்கள் இருக்கக்கூடாது. 50% நாங்கள் இதை கொண்டு செல்வதற்கு புதுமுகத்தோடு வந்த பெண்களும் நீங்கள் புதுமுகம் முதல் வந்திருக்கிறோம் என்று யோசிக்காதீர்கள். உங்களோடு சேர்ந்து நாங்கள் கைகோத்து செல்வதற்கு தயாராக உள்ளோம். அது கட்சிக்குள் போனால் கட்சி கொள்கையோடு கட்சியோடு இருப்போம். வெளியில் வருகின்ற போது நாங்கள் பெண்கள் என்ற வரப்பாங்கை நீங்கள் உருவாக்கி எங்களோடு சேர்ந்து நீங்கள் அடுத்த முறை நாங்கள் 50% உயர்ந்து செல்ல வேண்டும். அதற்கு இந்த ஜெசாக் நிறுவனம் எங்களுக்கு எப்போதும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு, மற்றும் தோல்வியுற்ற பெண்கள், அதாவது தோல்வி என்பது துவண்டு போவதற்கு அல்ல பெண்களுக்கு, அது எங்களை முன்னேற்றுவதற்கு. நாங்கள் ஏன் தோத்தோம் என்பதை நீங்கள் கேள்விக்குறியாக உங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். நான் தோல்வியுற்ற பெண்களை சொல்வேன், நீங்கள் துவண்டு போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. நான் தோல்வியுற்றேன், தவிசாளராக இருந்து சேவை செய்து, ஆனால் மக்களிடையே நல்ல அபிப்பிராயம் இருந்தும் வட்டாரம் என்று வருகின்ற போது தோல்வியுற்றோம். ஆனால் துவண்டு போகவில்லை. அதே மாதிரி நீங்களும் துவண்டு போகாமல் சமூகத்தோடு ஒன்றிணைஞ்சு சமூகத்தை எங்களுக்குள் எடுக்க வேண்டும். சமூகம் பெண்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இனி நாங்கள் கூறக்கூடாது. சமூகம் பெண்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் சமூகத்தை மாற்ற வேணும். எங்களுக்கு பெண்களுக்கு வாக்களிக்க சமூகத்தை மாற்ற வேணும். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் வாக்களிக்கவில்லை. அதற்கு காரணம் வேறு. மக்கள் அரசியலுக்கு கொண்டுள்ள அவநம்பிக்கை, வாக்களிக்கவே விருப்பமின்மை, கட்சிகளில் இருக்கின்ற முரண்பாடுகள், வாக்களிக்க விருப்பமில்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பெண்கள் என்று பார்க்கவில்லை. ஆகவே நாங்கள் சமூகத்தோடு ஒன்றிணைந்து சென்று எங்களுடைய வெற்றியை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டு என்னை இந்த இடத்தில் அழைத்து வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good morning, everybody, and thank you very much to JSAC, to the leadership of JSAC, our board members and all of our team who are here committed to this event this morning. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நேரத்தில் மிகவும் மகிழ்வுடன் இந்த நிகழ்வுக்காக அல்லது இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்து இருக்கின்ற யாழ் சமூக செயற்பாட்டு மைய நிறுவன உத்தியோகத்தர்கள், அதற்கான ஆளுநர் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I welcome and acknowledge all of our distinguished guests here this morning, especially all of the newly elected government officials and many of JSAC's long-term partners who I see here as well. Thank you. இன்று இங்கே வெற்றி பெற்று கௌரவத்திற்காக வந்திருக்கின்ற வெற்றி பெற்ற உள்ளூராட்சி சபைகளிலே வெற்றி பெற்ற அரசியல் பிரமுகர்களை, அதே நேரம் நீண்ட காலம் யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தினுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய ஏனைய உறவுகளையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். This morning I would like to share a few words, and first I would like to say to all of the women who ran in the recent elections, congratulations on joining the race. முதற்கடமையாக நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த 2025 உள்ளூராட்சி தேர்தல்களிலே பங்கெடுத்த அனைத்து பெண் அரசியல் பிரமுகர்கள் அவர்கள் அந்த வெற்றி பாதையை நோக்கி அல்லது அவர்கள் அந்த அரசியல் பாதைகளிலே ஒரு ஓட்டத்தை அமைத்ததற்காக நான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I was very inspired after we met at the last JSAC workshop for women in politics in the lead up to the general elections, and it was my pleasure to reconnect today and continue this work around our shared passion for gender equality and women's empowerment. நான்
இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதல் நாங்கள் உங்களை சிலரை நான் சந்தித்திருக்கின்றேன். பெண்களும் அரசியலும் என்ற ஒரு அடிப்படையிலே ஒரு செயலமர்விலே ஒன்றிலே சந்தித்து பல கருத்துக்களை பெற்றிருக்கின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் இன்று இங்கே நீங்கள் வெற்றி பெற்ற அடிப்படையிலே சந்திக்கின்றோம். நான் இரண்டையும் நான் தொடர்புபடுத்தி பார்க்கின்றேன். அந்த வகையிலே குறிப்பாக மீண்டும் நான் உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த பெண்களும் அரசியலும் மற்றும் பாலின சமத்துவம் என்ற ஒரு மிகப்பெரிய விருட்சத்திலே நாங்கள் எல்லோரும் பங்குதாரர்களாக இருக்கின்றோம். And to the 15 successful candidates, I say a big congratulations on becoming elected government officials. இங்கே அந்த போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த 15 உள்ளூராட்சி சபைகளிலே பங்கெடுப்பு செய்கின்ற அந்த 15 பெண் அரசியல்வாதிகளையும் நான் வாழ்த்துகின்றேன். This is not an easy road that you have travelled. The experience you need to join politics requires you to have lived a life, to have experienced and met people who have lived through challenges. இந்த அரசியல் நீரோட்டத்திலே பயணிப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அது பலத்த சவால்களுக்கு முகங்கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. பல விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பலருடன் மேலும் போட்டி போட வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிகவும் ஒரு கவனமாக நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு பாதையாக இருக்கின்றது அரசியல் என்பது. And it is these challenges that inspire us to take action and be part of a movement to bring about change. இந்த சவால்கள் என்பது உண்மையிலே நாங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டிய ஒன்று. அதை முன்வைத்ததாகவே நாங்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் அந்த சவாலை முகம் கொடுத்து நாங்கள் பயணிக்க போகிறோம் என்பது உறுதியான விடயம். We need more women like you representing the interests of other women in all levels of government. இங்கே வெற்றி பெற்றவர்களை போன்று மத்திய பெண்களும் ஏனைய சமூக மட்ட பெண்களும் இவ்வாறான விடயங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த எண்ணிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும். We know that today women are less likely to have employment, less likely to own property, more vulnerable to changing climate and natural disasters, and carry a larger burden caring for children, family, elderly. இன்று நாங்கள் பெண்களை பார்த்தால் மிக கடினமாக ஒரு குறித்த அளவினரை வேலைவாய்ப்பு பெற்று செல்கின்றார்கள். குறித்த அளவினரை தமக்கான சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் சாதாரணமாக பல்வேறு வகையான சமூக மட்ட குடும்ப மட்ட வன்முறைகளுக்குள்ளே ஆக்கப்படுகின்றார்கள். அதற்கு அப்பாலே ஏராளமான பெண்கள் தமது பிள்ளைகளையும் தமது குடும்பங்களையும் மட்டும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். But government is the place to bring about change, and you now have a seat at that table. இன்று அரசாங்கத்தினுடைய சில முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் இன்று சில பெண்கள் இங்கே அவர்களுக்கான ஆசனங்கள் அந்தந்த சபைகளிலோ அல்லது அரசியலிலோ ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. I am from Australia, and recently we held federal elections. These are elections for our national government. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கின்றேன். அண்மையிலே எங்களுடைய நாட்டிலும் ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. இது ஆஸ்திரேலிய நாட்டினுடைய ஒரு தேசிய மட்ட தேர்தலாக காணப்படுகின்றது. We saw more women than ever elected. For the first time in history, our federal parliament is made up of 49% women. வடமைக்கு மாறாக அவருடைய அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் கட்சியானது இந்த வருடம் மற்ற வருடங்களை காட்டிலும் 49% மேலாக பெண்களை அரசியல் அல்லது இந்த அரசியல் பங்களித்துவத்தை கொண்டு இந்த அரசு காணப்படுகின்றது. Now this number is an average. Some parties have a lower percentage of women representatives and some have more. This is because people still vote for who will represent the interests of women. இது ஒரு அவரேஜ் ஒரு சராசரியாகத்தான் அந்த 49% காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் பிரதேசங்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் சில இடங்களிலே பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது, சில இடங்களிலே பெண்களுடைய பங்களிப்பு
குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் அது நாங்கள் உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. And through democratic elections, we send a message to the people in power that we want women's issues taken seriously. ஒரு ஜனநாயக அரசியல் கண்ணோட்டத்திலே நாங்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்திருக்கின்றோம். பெண்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக மிக அவதானத்துடன் உள்ளெடுக்கப்பட வேண்டும் என்பதை. I am encouraged by the parallels or similarities that I see between Australia and the progress here in Sri Lanka. நான் இங்கும் இந்த தேர்தல் முறைமைகள் அல்லது தேர்தல் வெற்றியை பார்க்கும் பொழுது அங்கேயும் இங்கேயும் ஏராளமான ஒற்றுமைகளை இந்த தேர்தல் முறைமை தேர்தல் வெற்றிகளிலே பல ஒற்றுமைகளை என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. You are slowly increasing the number and rank of women in politics, and today we celebrate 15 of you elected, including a mayor. நீங்கள் படிப்படியாக உங்களது பங்களித்துவ எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டு வருகின்றீர்கள். அந்த வகையிலே இன்று ஏராளமான வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதை காட்டிலும் நாங்கள் இன்று ஒரு மாநகரத்திற்கான முதல்வராக நாங்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். So, to you 15 women, I have a special message. You are trailblazers, and to make this position, you have undergone training, you have persevered through setbacks, and now you are winners. இந்த வெற்றி பெற்ற 15 பெண்களுக்குமாக எனது செய்தி என்னவாக இருக்கும் என்றால், நீங்கள் கடுமையாக உழைத்திருக்கின்றீர்கள், பல பயிற்சிகளை பெற்றிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையிலே இன்று நீங்கள் அந்த வெற்றிகளை அடைந்திருக்கிறீர்கள். You are role models for young women and girls, and you are giving hope to so many people who live without access to services or jobs or support. Through your platform in government, change can continue. உங்களுடைய செயற்பாடு, உங்களுடைய வெற்றி பாதை பல இளம் பெண்களுக்கான ஒரு ரோல் மாடல், அவர்களுக்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய செயற்பாடுகள் பல விடயங்களை சாதனை படைத்து ஒரு மாற்றம், அரசியலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகின்றேன். I hope that now in these positions in government, you remember the experiences that you had as women, that you remember the stories you heard from your communities when you were campaigning and seeking votes. இன்று நீங்கள் ஒரு அரசியலிலே சில விடயங்களை செயற்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு தலைமைப்பிடத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு சமூக மட்டத்தில் இருக்கின்ற தேவைகள் தெரியும், சமூகத்தில் இருக்கின்ற கதைகள், அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அவற்றை நீங்கள் முன்னெடுத்து இந்த உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கான தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் முயல வேண்டும். Don't lose sight of the struggles that women face. ஆனால் நாங்கள் ஒரு காலமும் வெற்றியை அதாவது முன்னிருக்கிற சவால்களை வைத்து பெண்கள் துவண்டு போகக்கூடாது. Now, in these roles, the burden or responsibility is big, and I encourage each of you to accept the support of this network around you today. நான் அதே நேரம் உங்களை பலப்படுத்துவதற்கு நீங்கள் ஒருபொழுதும் கைவிடக்கூடாது. உங்களை சூழ உள்ள இவ்வாறான வலைப்பின்னர்கள், இவ்வாறான செயற்பாடுகள் உங்களை வழிநடத்தும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. Thank you. Your peers are here to talk to in difficult times, and organisations like JSAC are here to continue to empower you and continue to support you through the ups and downs of your life in public office. இன்று யாழ் சமூக செயற்பாட்டு மையம் போன்ற நிறுவனங்கள் குறிப்பாக JSAC உங்களுடன் இந்த விடயங்களிலே உங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்காக, உங்களுக்கான வழிவகைகளை செய்வதற்காக தேவையில்லை இருக்கின்றது. ஆகவே அவர்களோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். So I hope that with this support structure and this community around you, you're not stopped by the responsibility, but you are uplifted and motivated, and you make the most of this opportunity. இங்கே வழங்கப்படுகின்ற வாய்ப்புகள், வழங்கப்படுகின்ற பயிற்சிகளுக்கு கூடாக நீங்கள் உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை வளப்படுத்த வேண்டும். அந்த வளப்படுத்துதலுக்கு கூடாக நீங்கள் உங்களுடைய சமூக மட்ட செயற்பாடுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். We are all here to uplift you, support you, and help you to stay strong.
நாங்கள் இங்கே எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். உங்களை வலுப்படுத்துவதற்கு, உங்களை தூக்கி விடுவதற்கு, உங்களுடைய நல்ல செயல்பாட்டை ஊக்குவிப்பதற்காக. And finally, I say congratulations to you all. இறுதியாக நான் உங்கள் எல்லோருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். You should be extremely proud of yourselves, and I hope that the opportunity to join government is fruitful and rewarding, and I look forward to following your journey and being a part of this positive movement. உண்மையிலே நீங்கள் உண்மை பெரிதப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதே நேரம் எமக்கு அரசாங்கம் வகைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விடயங்களிலே நீங்கள் அதை பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் நான் உங்களது பயணத்தை, உங்களது வெற்றியை நான் பார்த்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். மதிவதனி விவேகானந்தராயா அவர்களுக்கான கௌரவம் இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர், வடக்கு மாகாண சபையினுடைய பிரதம செயலாளர் கவிதா முருகேசன் அம்மையார் அவர்களினால் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. அந்த கௌரவத்தினை அவர் பெற்றுக் கொள்கிறார். அவருக்கான கௌரவம் இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் அவர்களால் அந்த கௌரவம் வழங்கி வைக்கப்படுகிறது. அவருக்கான கௌரவத்தினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் தொடர்ந்து கௌரவத்தினை வழங்கியிருப்பதற்காக நாம் அழைத்திருப்பது யாழ் சமூக செயற்பாட்டு மையத்தினுடைய தொடர்ந்து கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைத்திருப்பது செல்வராஜா நிருஷா அவர்கள். வைபவத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் வரிகள். உண்மைதான், பெண்கள் என்பவர்கள் போற்றுதற்குரியவர்கள். பெண்களின் பெருமையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இலக்கியங்களில் இடம்பெற்ற நளாயினி, சாவித்திரி, சீதா போன்றோர், பெண்பாற் புலவர்களாயிருந்த ஔவையார், வெண்பூதியார் போன்றோர், வீரமங்கையாய் வாழ்ந்த ஜாங்கிராணி போன்றோரை இதற்கு சான்றாக சொல்லலாம். பெண்கள் பெருமைக்குரியவர்கள், முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியவர்கள் என்ற போதிலும் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான முக்கியத்துவம் வழங்கப்படுவதில் பல சவால்கள் நிறைந்திருப்பதும், அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதும் உலகளாவிய ரீதியில் தொடரத்தான் செய்கின்றன. இந்த
நிலை மாற மாற்றங்கள் சம்பிரதாயத்தில், சட்டத்தில், சமூக முறைகளில் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் பல தளங்களில் இருந்தும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் ஜெக்ஸ் நிறுவனமானது பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய நலன் சார்ந்த செயற்பாடுகளை வடமாகாணத்தில் முன்னெடுத்து வருகின்றமை பாராட்டுதற்குரியது. குறிப்பாக பெண்களுடைய அரசியல் வகிபங்கினை அதிகரிக்கின்ற வகையிலான வலுவூட்டல் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்படுகின்றமையானது மிகச்சிறந்த முயற்சியாகவே நாம் பார்க்கின்றோம். அம்முயற்சியின் சாதனையாகவே 2025ஆம் ஆண்டின் உள்ளூராட்சி தேர்தலில் 15 பெண்கள் நேரடி வேட்பாளர்களாக போட்டியிட்டு வெற்றியீட்டி இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, நான் அறிந்த வரையில் போனஸ் சீட் மூலமும் இன்னும் பல பெண்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் இந்நிலையடைய பல தடைக்கற்களை தாண்ட வேண்டியிருந்திருக்கும். கடுமையாக உழைத்திருப்பீர்கள். பல விடயங்கள் உங்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இருப்பினும் இந்த ஜெக்ஸ் நிறுவனத்தால் 2016ஆம் ஆண்டிலிருந்து விமென் இன் பொலிட்டிக்ஸ் என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட்ட பயிற்சிகள், வழிப்படுத்தல்கள் நிச்சயமாக காத்திரமான பங்களிப்பை உங்களுக்கு வழங்கியிருந்திருக்கும். எனவே தங்களையும் JSAC நிறுவனத்தையும் பாராட்டி நிற்பதோடு இந்நிறுவனத்தை USAID நிதி உதவியோடு மேற்கொள்கின்ற வடமாகாணத்திற்கான இத்திட்டத்தை தொடர்ந்தும் வினைத்திறனாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என நான் வினயமாக வேண்டி நிற்கின்றேன். மேலும் பெண்கள் எழுத்தாளர்களாக, இசையரசிகளாக, சொற்பொழிவாளர்களாக, நிறுவன தலைவர்களாக, அரசியல் தலைவர்களாக ஜொலித்து வரும் இக்காலகட்டத்தில் தாங்கள் இத்துடன் நின்றுவிடாது மேலும் பல உயர்வுகளை நோக்கி செல்ல முழு முயற்சி எடுக்க வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஒரு காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் முடிவுகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் சரியான முறையில் முடிவுகளை எடுக்காததனால் எமது நாடு பொருளாதார இன்னல்களை எதிர்கொண்டிருந்தது. அதற்கு காரணமும் பாராளுமன்றத்தில் பெண் பிரதிநிதிகளின் அங்கத்துவம் மிகவும் குறைந்த அளவில் இருப்பதே ஆகும். எங்களுக்கு தெரியும், சைக்காலஜிஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறார்கள், மூளையின் வலது பக்கம் இடது பக்கம் என்று 2 இருக்கின்ற வேளையில் ஒரு துறை சார்ந்த பெண்களுக்கு சில தன்மைகளில் அவர்களுடைய ஆளுமை கூட, அதே நேரம் ஆண்களுடைய ஒரு தன்மை இன்னுமொரு மூளையின் பக்கத்தினால்தான் கூடுதலாக எடுத்து செல்லப்படும். எனவே நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக அமைய வேண்டும் என்றால் பெண்கள் ஆண்கள் இருவரும் சேர்ந்து எடுக்கின்ற முடிவுகள் தான் மிகவும் வினைத்திறனாக அமைய முடியும் என்பது இதற்கு சான்றாகும். இதனால் தான் நாம் உள்ளூராட்சி மன்றத்தில் மட்டுமல்ல பாராளுமன்றத்திலும் எங்களுடைய பெண் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் இத்துடன் நின்றுவிடாது தொடர்ந்து வரும் தேர்தல்களில், எல்லா பாராளுமன்ற தேர்தல்களில் கூட நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றது இன்னும் ஒன்று நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்வது, வெற்றி பெற்று செல்கின்ற உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்கள், இப்பொழுது எங்களுடைய உத்தியோகத்தர்கள் மூலம் நான் அறிய கிடைக்கின்றது, சில சந்தர்ப்பங்களில் உங்களை நாங்கள் தேர்தலில் வெற்றியீட்டி அனுப்பியது எங்களுடைய பொதுமக்கள் நலன்சார் விடயங்களில் பாசிட்டிவான நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதன் மூலம் உள்ளூராட்சி மன்ற பிரதேசங்கள் அபிவிருத்தி அடைய வேண்டும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சில தகவல் கிடைக்கப்பெற்றது. போன சில உள்ளூராட்சி உறுப்பினர்கள், நீங்கள் என்று சொல்ல வரவில்லை, சில நேரம் காலங்காலமாக இருப்பவர்களோ தெரியாது, தன் சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல என்றபடியால் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், தன் சார்ந்த விடயங்களை விட உங்களை அனுப்பிய மக்களுக்கு பொதுமை, அதாவது பொதுத்துறை சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எமது நாட்டிற்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் நல்ல சேவையாற்ற வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன்
எனது முடிவுரையாக வெற்றி பெற்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நல்ல சேவையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொட்டிலையாட்டும் கையால் தான் உலகையும் ஆள முடியும் என கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற பெண்களுக்கான இந்த கௌரவிப்பை நடாத்தி வெகு சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் ஜசாக் நிறுவனத்தின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த ஜசாக் நிறுவனமானது 24 வருடங்களாக பெண்கள் சிறுவர் அவர்களுடைய சிறப்பான சேவைகளுக்கு உண்மையிலே இவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிகாட்டுகளை காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு மற்றும் விசேட தேவைக்குரியவர்களுடைய தேவைப்பாடுகளை வெகு சிறப்பாக எடுத்து முன்னெடுத்து செல்கின்ற ஒரு நிறுவனம் என்பதில் நான் பெருமரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த நிறுவனமானது நான் 2018ஆம் ஆண்டும் எனது யாழ் மாநகர சபையின் 5ஆம் வட்டாரத்திலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றியிட்ட போது இந்த நிறுவனம் அந்த காலத்திலும் கூட வெற்றி பெற்ற பெண்களுக்கு முதல் தடவையாக பெண்களுக்கு அந்த எல்லோரிடமும் கௌரவிப்பு நடக்கின்றது. இவர்கள் வெகு சீக்கிரமாக இன்றும் கூட எனக்கு ஒரு கௌரவிப்பு இருக்கின்றது. ஆனால் இவர்கள் இந்த பெண்களுக்கு ஒரு உந்து சக்தியையும் அவர்களை இன்னும் இந்த அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற ஒரு அந்த ஆளுமையினாலும் தாங்கள் உடனடியாக அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்த பெண்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்ற அந்த வகையிலே இன்று முதலாவதாக நாங்கள் அனைவரும் இந்த ஜசாக் நிறுவனம்தான் இந்த யாழ் மாவட்டத்தின் பெண்களுக்கு முதல் முறையாக இந்த கௌரவத்தை செய்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் உண்மையிலே இந்த நிறுவனம் எங்களுக்கு நாங்கள் நான் தற்சமயம் இந்த நேரத்திலே நான் ஒன்று கூறிக்கொள்ள வேண்டும். நான் 2018ஆம் ஆண்டும் என்னுடைய வட்டாரத்திலே நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று எனக்கு அந்த நேரத்திலும் வாக்களித்த என்னுடைய மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் 2வது தடவையுமாக எல்லோரும் சொன்னார்கள் சமூகத்திலே நாங்கள் ஈடுபாடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைவருமே இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் சமூகத்திலே ஈடுபாடு இருந்தால் எப்பவும் எங்களை யாருமே பெண்களை சரித்து விட முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து எந்நேரமும் பயணித்தால் ஒருபோதும் எங்களுக்கு தோல்வி இல்லை. எனவே நீங்கள் மக்களோடு சேர்ந்து